தலைவர் கதை வசனம் எழுதின படத்துல எம்.ஆர். ராதாவும் முத்துலட்சுமியா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 9 பிள்ளைய. அதுல வழக்கறிஞரா இருப்பாரு எம்.ஆர். ராதா. அவங்க 2 பேருக்கும் ஒரு பாட்டு இருக்கும், கேட்டிருப்பீங்க. புத்திசிகாமணி பெத்த புள்ள இங்கு புன்னகை செய்யுது சின்ன புள்ள, 5க்கு பின்னாடி வந்த புள்ள இது 6ஆவதா வந்த செல்ல புள்ள. உடனே அந்த அம்மா பாடும், 6 பிறந்தது போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன் அப்படின்னு பாடிட்டு கடைசியா அவங்க 2 பேரும் அந்த அம்மா பாடும், ஆசைக்கு பின்னே ஆராய்ச்சி ஆராய்ச்சி 6 உள்ளைய. உடனே எம்.ஆர். ராதா பாடுவார், இனி அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி. உடனே அந்த அம்மா, நாம ஆசையுடன் பேசி நாளாச்சு, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு, ஐயையோ ஐயையோ ஆராரோ உங்க அம்மா கதைய நீங்களாயோ, ஆராரோ படி ஆராரோ அடாசட்டு பயம் உள்ள ஆராரோ அப்படின்னு 6 புள்ள பெற்ற எம்.ஆர். ராதா அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி இருவர் உள்ளம் படத்துல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கதை வசனம் எழுதி அன்னைக்கு அந்த இருவர் உள்ளத்துல குடும்ப கட்டுப்பாடுக்காக வசனம் எழுதினார். நாங்க பட்டிமன்றத்தில் எம்புட்டு பேசியிருக்கோம் குடும்ப கட்டுப்பாடுக்கு. ஒரு அம்மா பஸ்ல பிள்ளைகளை ஏற்றிட்டு வருது, 9 பிள்ளைய. கண்டக்டர் கேட்டிருக்காரு, ஏமா இப்படியா பிள்ளைகளை கூட்டி வருவேன் பள்ளிக்கூடத்துல இருந்து? ஒரு டீச்சர் பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைகளை கூட்டு வர்றது ஒரு தனி பஸ்ல வந்திருக்க வேணா? பள்ளிக்கூடத்து டீச்சரா? பூரா நான் பெற்றதுரா. என்னது நீ பெற்ற பிள்ளைய அம்புட்டா? ஆமா, இவன் பேர் என்ன 13 இருக்கு. என்ன நம்பரை சொல்றேன்? 13? ஆமா, பேர் வச்சு எங்க அப்பாவுக்கு போர் அடிச்சு போச்சு, அதனால நம்பரை போட்டு விட்டாரு. பக்கத்தில் இருக்க வேலை ஓம் பேருன்னு கேட்டா 13 ஏன் இருக்கேன். ஏன்டான்னு கேட்டா நாங்க 2 பேரும் ஒன்னா பிறந்தான், அதனால 13 நான் 13 அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு பிள்ளைகளையும் மொத்தமா கூட்டிட்டு வந்திருக்கிய, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? 6 பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கையா, அவங்க அடம் முடிச்சுட்டு வரமாட்டேன். என்னது மீதிய வீட்டுல கொண்டு வந்திருக்கியா? சரி, இப்ப எங்க போற? மகளுக்கு புள்ள பிறந்திருக்கு, போய் பார்க்க போறேன்ட்டு மகளுக்கு புள்ள பிறக்க பார்க்க போகுதான். இப்படிலாம் கூட்டம் கூட்டமா பெற்று போட்டிருக்காங்க. மாந்தோப்புக்கு எங்க படத்துல சுருளிராஜன் காந்திமதி 2 பேரும் கணவன் மனைவி, ரொம்ப நாளா புள்ள இருக்காது 2 பேர்த்துக்கும். காந்திமதி சொல்லுவாங்க, ஏயா பழனி மலையில போய் காவடி எடுத்து பால் காவடி எடுத்து 1 வருஷம் 1 மாசம் விரதம் இருந்து முருகன்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். அங்க அருள்வாக்கு சொல்லிட்டாங்க, நமக்கு இன்னும் 1 மாசத்துல நான் கருவு தாங்கிடுவேன், 10 மாசத்துல புள்ள பிறந்துருமியா, முருகன் நமக்கு அருள் புரிஞ்சுட்டாரியா அப்படின்னா சுருளிராஜன் ஒரு மஞ்சள் பையோட உள்ள வருவாரு. என்னாடி முருகன்கிட்ட போய் வேணியா புள்ள? நான் இப்பதான் கவர்மெண்ட்ல 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்கன்ட்டு குடும்ப ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்னது ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டியா? ஏன் முருகன் எனக்கு புள்ள பொறுப்பேன், முருகன்கிட்ட போய் பெற்றுக்க. அப்புறம் நான் ஆபரேஷன் பண்ணிட்டு 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்தவர்களுக்கு 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுத்தாங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் குடும்ப கட்டுப்பாடு கேஸ் பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஒரு 10 கேஸ் கொண்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்கு நிறுத்தினா அவருக்கு 100 ரூபாய் இன்கிரிமெண்ட். இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தினா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்க உத்தரப்பிரதேசம் பீகார்ல நீ வரைஞ்சு போடியா முக்கோணத்தை, நாங்க அந்த வேலையே கிடையாது அப்படின்ட்டு அவன் தெளிவா இருந்திருக்கான். அங்க முக்கோணத்தை எங்க வரைஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா தென்னை மரத்து மேல வரைஞ்சிட்டு போயிட்டான். அந்த மரம் 2 காய் தான் காய்ச்சிருக்கு, மரம் கடைப்பிடிச்சிருக்குது. உத்தரப்பிரதேச குரூப் கடைப்பிடிக்கல. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய 2023 ஆண்டின்படி அங்க இருக்க மக்கள் தொகை எவ்வளவுனா 21,53,00,000 உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை. முக்கோணத்தை வரைய அவங்க பாட்டுக்கு பிரிச்சு மேஞ்சிட்டான். பீகாருடைய மக்கள் தொகை 13,51,00,000. மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகை 12,26,00,000.
இப்படி ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிச்சதுனால 7,13,00,000 இன்னைக்கு 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு வச்சா நமக்கு 40 எம்பி தான் வருது. ஆனா உத்தரப்பிரதேசத்தினுடைய 23 கோடியை 20 லட்சத்தால வகுத்தீங்கன்னா அவங்களுக்கு 116 எம்பிக்கள் வருது. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை வரையறை செய்ய வேண்டாம், அதை தள்ளி வையுங்கள் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை போட தில் உள்ள ஒரே முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். 58 கட்சிகளை ஒரு இடத்துல கூட்டியிருக்காரு. இன்னைக்கு நான் பாஜக தலைவர் அண்ணாமலையை கேட்கிறேன், மும்மொழி கொள்கைக்கு ஊரே போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்களே, உங்களால் இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கூட்ட முடியுமா? இன்னைக்கு நான் சவால் விடுறேன். அவரு நான் பிஜேபி ஆட்சிக்கு வர வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னாரு. இப்போ ஷூ போட்டுருக்காரு. என்னன்னு கேட்டால் செருப்பு தானே போட மாட்டேன்னா இப்போ ஷூ போட்டுக்கிறேன்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, இந்த வருஷ தொடக்கத்தில் சில பேர் உறுதி எடுப்பாங்க, 1ஆம் தேதியிலேருந்து தண்ணியே போடக்கூடாது, லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்ட்டாரு டாக்டரு. ஃபேட்டி லிவர், லிவர் அப்படியே காட்டியிருக்கான், இங்கே பாரு உன் லிவர் எப்படி இருக்குன்னு. இன்னொரு தடவை இழுத்த கோவிந்தா கோவிந்தாதான் வீட்டில் பந்தல். உடனே முடிவு பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு, மாப்பிள்ள 2025 ஜனவரி 1 ஒரு டிராப் கூட தொட முடியாது, ப்ராமிஸ். கோயில்ல எல்லாம் சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணிட்டு நாளையிலேருந்து நம்ம சாப்பிட மாட்டோம்ட்டு 31ஆம் தேதி என்ன பண்ணிட்டான்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 2 ஃபுல்லு, ஏன்னா நைட்டு 12 வரைக்கும் தான் அவனுக்கு டைம், 2 ஃபுல்லாக அடித்து நிமித்தி லாஸ்ட் பெக் வரைக்கும் இழுத்து படுத்திருக்கேன். காலையில் புது வருஷம் 9 மணிக்கு எழுந்திரிச்சா தலை கிண்ணன் இருக்கு. ஏன்னா முந்தின நாள் ஊற்றுனது ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. என்ன ஆகல, மேலேருந்து நான் சாப்பிட மாட்டேன், நேற்று ஊற்றுன ஊற்று, மேலேருந்து தொடவே கூடாது முடிவு பண்ணிட்டேன். கை கொடு மாப்பிள்ள, உன் லிவரோட நிலைமையை பார்த்து நீ முடிவு எடுத்திருக்க, வெரி நைஸ், கீப் இட் அப். இதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு 40 நாள் இருந்தீங்கன்னா அப்படியே கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே, கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் வர்றேன், நான் மாமா டல்லாக இருக்கேன், தலை என்னமோ கின்னு இருக்கு மாப்பிள்ள, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் வலி போகவே மாட்டேங்குது, என்ன வேலையும் ஓட மாட்டேங்குது, சாப்பாடு இழுக்கலை, 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சு எல்லாம் வச்சிருக்கிறா, சாப்பிட முடியல. அதுக்கு அவன் ஐடியா, மேலேருந்து தானே சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், ஒரே மருந்து தான் இருக்கு, சுடு தண்ணியில் ஒரே ஒரு கட்டிங் அடி பளிச்சுன்னு விட்டுருந்தேன். சாப்பிட்டேன், திருப்பி ஆஃபை வாங்கிட்டாங்க சாயங்காலம். திருப்பி 2025 பூரா அடிச்சுட்டு திரிஞ்சு சாக்கடையில் விழுந்து கிடக்குது. பிஜேபி அண்ணாமலை அவர்களே, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செருப்பே போட முடியாத காரணம், பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் சீட்டில் கூட ஜெயிக்க முடியாது. இதில் ஒரு சபதம் வேற விடுறாரு, அண்ணா அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றாக உருவேன். இன்னைக்கு நான் அந்த விருகம்பாக்கம் வீரமிக்க மண்ணில் இருந்து சொல்றேன், அண்ணா அறிவாலயத்தில் முளைத்திருக்கும் ஒரு புல்லின் வேரை கூட உங்களால் புடுங்க முடியாத காரணம் என்னன்னா, தொண்டர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் தாயா அண்ணா அறிவாலயம். அதுல இருக்கிற செங்கலை உருகிற கொத்தனாரா நீங்க? இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு திமுக பெண்களை ஏமாற்றி விட்டது. ஐயோ ஐயோ, அவரு கட்சி சின்னத்தை பார்த்தீங்கன்னா இந்த முத்தூட் பைனான்ஸுக்கு 2 யானை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? முத்தூட் பைனான்ஸ் அங்கிருந்து கத்தி அடிச்ச சின்னம். அவர் பிஜேபியோட சி டீம் அப்படின்னு ஏற்கனவே எங்க அண்ணன் ரகுபதி அமைச்சர் சொல்லிட்டாரு. பிஜேபியோட சி டீம் தான் அந்த புது கட்சி.
எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒய் பாதுகாப்பு 14ஆம் தேதியிலிருந்து கொடுக்குறாங்க. திமுகவை எதிர்க்கிறது ஒரு வேலை தான். எங்களை எதிர்க்கிற மாதிரி ஆக்ட் கொடு, மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். பிஜேபி சீக்கியம் அவர் பெண்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், அவர் படத்தில் இருக்கிற ஒரு பாட்டை போட்டு, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் செய்வதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே, ஒரு முறை தலைகுனி எரி 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 இமயத்தில் நீ ஏறு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சினிமாவில் வேணா நீங்க சிங்க பெண்களை உருவாக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சிங்க பெண்களை உருவாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஒரு ஐஜியா ஒரு அம்மா நிக்குது, அந்த ஐஜி நிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற எஸ்பிலாம் எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வந்து அம்மா போனான் எஸ் ஓகே மேடம் சரிதான் இல்லையா? இந்த சிங்க பெண்களை உருவாக்கிய ஜிஓல பெண்களும் காவல்துறையில் பங்கேற்கலாம் என்ற ஜிஓல கையெழுத்து போட்டவர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். திமுக வந்து பெண்களை ஏமாற்றுகிறதுன்னு என்ன வார்த்தையை வச்சு சொல்றாரு? ஐயோ ஐயோ ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒஸ்ட் ப்ரோ. அவ்வளோதான், முடிஞ்சு கதை. ஒஸ்ட். காரணம் என்னன்னா, சினிமாவில் ஒரு டயலாக் பேசிட்டா, நானும் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், டயலாக் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே நீங்கள் உடனே வரவும் அப்படின்னு எழுத்தாப்பில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க. சரிங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். டைரக்டர் கட் 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 ஒன் மோர். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள் அப்படி சொல்லுங்க சார். சரிங்க. ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். அம்மா உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே கட் 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 ஒன் மோர். சினிமாவில் வசனம் சரியில்லைன்னா 1 மோர் 2 மோர் 3 மோர் கூட எடுக்கலாம். அரசியலில் 1 மோரும் கிடையாது 2 மோரும் கிடையாது. பேசுனா பேசுனதுதான். எழுதி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை, பரட்டி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண, மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை. கீழே உட்காந்துருக்கீங்கன்னா தலைவருக்கே மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரியல, பேப்பரில் பிட்டடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படிரா வாழ்க்கையை ஓட்டுறதுன்ட்டு. 1967 அண்ணா வெற்றி பெற்றதை போல் அண்ணா 1967 வெற்றி பெறுறதுக்கு 49 கட்சி ஆரம்பித்து மேடை தோறும் தமிழ் முழக்கம் செய்து இது போன்ற மேடைகளை பல்கலைக்கழகமாக மாற்றி பேசிய பேரறிஞர் அண்ணா 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சியை பிடிச்சார். இந்த குரூப்பு உடனே, நான் என்னத்தை சொல்ல, வேற உதாரணம் சொன்னா 26 கேமரா இருக்கு, என்னத்தையாவது போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நான் நல்ல கருத்து இந்த அம்பேத்கரை பற்றிலாம் சொன்னேன், அதெல்லாம் போட மாட்டாங்க. விஜயை அடித்து நொறுக்கிய லியோனி அதைத்தான் போடுவாங்க. வெளுத்து வாங்கிய லியோனி, அண்ணாமலையை பொழந்து கட்டிய லியோனி அப்படித்தான் போடுவாங்க. என்ன பண்றது? இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய அந்த ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் உருவாக்கிய சொத்துரிமையை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தியவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம் தமிழ்நாடு திராவிட மாடல் முதலமைச்சர். அதை விடுங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு பேர் பெண்களுடைய மனசை தொட்டிருக்காரு. எத்தனை விஷயம்.
இந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்குற பொம்பளை பிள்ளைய அதுகளை இந்த துணி எடுக்க போகிறவங்க கொஞ்சம் பாடாப்படுத்துகிறாங்க. இந்த பச்சை கலர் சேலையை பூரா எடு அப்படின்னா எடுத்து போடுங்க, ரொம்ப பச்சையாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டு பச்சையெல்லாம் எடு, லைட்டு பச்சையெல்லாம் எடுத்து ரொம்ப லைட்டாக இருக்கு. ரெண்டுக்கு மீடியமாக எடுத்து எடுத்து போடுறியா. பக்கத்தில் கூட போன புருஷன் எதையாவது எடுறி ஏன்டி இப்படி உசுர வாங்குற, ஓ வெளியே போய் இல்லையா, நாங்கள் மெதுவாக எடுத்துகிட்டு வர்றேன். வெளியே போய் ஒரு தம்மை பொத்து வச்சுட்டு எத்தனை மணிக்கு வர போகிறாளோ இந்த சீலையை பூரா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்துருச்சு அந்த அம்மா. எடுத்துட்டியா, ஒன்றும் சரியில்லை, வாங்க அடுத்த கடைக்கு போனாங்க. 4 மணி நேரம் சீலை எடுத்து போடுற வரைக்கும் அந்த சகோதரி நின்று கொண்டே அந்த புடவைகளை காட்டி கொண்டிருந்தால் என் தலைவர் அந்த காட்சியை பார்த்தாரியா. ஒரு சகோதரி ஒரு சின்ன சம்பளத்துக்காக நாள் முழுவதும் நிற்கக்கூடாது என்று அவர்களுக்கு இருக்கை தர வேண்டும் என்று சட்டம் போட்ட ஒரு தலைவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். எத்தனை சின்ன விஷயம் அது. எங்க அம்மாலாம் என் கூட பிறந்தது 10 பேர். எங்க அம்மா நிறைய என்ன பண்றது, எங்க அப்பா குடும்ப கட்டுப்பாடை மீறினதுனால தான் லியோனி இங்க இருக்கேன். எங்க அப்பா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியிருந்தாருன்னா நான் 3வது பையன் எப்படி வந்திருப்பேன், மீறினதுனால தான் லியோனிங்க. எங்க அம்மா ஸ்கூல்ல டீச்சரு. எனக்கு அடுத்து பிறந்த தங்கச்சி தம்பி எல்லாம் எங்க அம்மாவுக்கு மகப்பேறு விடுப்பு எவ்வளவு மாதம் கொடுப்பாங்கன்னா 2 மாதம். என் தங்கச்சி கை குழந்தை. எங்க அம்மா பக்கத்தில் பாடம் நடத்திட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தொட்டி கட்டி போட்டு நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பேன். என் தங்கச்சி அழுகிற சத்தம் கேட்டோம்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி, அம்மா பாப்பா அழுகுதுமா அப்படின்னா எங்கள் அம்மா அந்த சத்துணவு மதிய உணவு ஆக்கிற அந்த கூரை கொட்டைக்கு பின்னாடி உட்காந்து என் தங்கச்சிக்கு பால் கொடுத்த அந்த காட்சியை நான் பார்த்தேன். இப்படி ஒரு பெண் மகப்பேறு விடுப்பு 2 மாதம் 3 மாதம் இருந்ததை அரசு ஊழியர் ஆசிரியராக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி லீவ் என்று சொல்லப்படுகின்ற மகப்பேறு விடுப்பை 1 வருடம் என்று மாற்றி தந்த தலைவர் நம் தமிழக முதல்வர். யாரு செய்வாயாது? நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு ஏன் ஐநா சபை விருது கிடைச்சிச்சு? ஒரு 100 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க, பிரஷர் செக் பண்றாங்க, பிரஷர் 300 இருக்கு. அந்த அம்மாக்கு பிரஷர்னா என்னன்னே தெரியல. அது எதுக்குங்க எனக்கு 300 இருக்கு, 300 இருந்தா ஒரு 100 ரூபா 100 வேணா சேர்த்துக்குங்க. பிரஷரை 100ல சேர்த்துக்கிறதுனா என்ன காசா? அது உடம்புல இருக்க ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியல. இன்னொரு அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வயக்காட்டில் நாற்று நட்டு இருக்க அம்மா மயக்கம் போட்டு விழுகுது. சுகர் டவுன் ஆயிடுச்சுட்டு டாக்டர் சுகர்னா என்னன்னு தெரியல. தொற்றுகிற நோய்கள் உடனே தெரியும், அதுக்கு மருத்துவம் பார்த்துடலாம். தொற்றா நோய்கள் நான் கண்டேஜியஸ் டிசீஸ் நமக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம பெண்கள் எவ்வளவு பேர் கிராமத்தில் படிக்காத பெண்கள் நம்ம ஊர்லயே இருக்காங்க. அந்த தொற்றா நோய்களான பிரஷர், சுகர் ஆம்பளைக்கே தெரியலையே. எங்க ஊர்ல ஒரு லேப் ஒருத்தர் வச்சிருந்தாரு. அவர் ஊருக்கே சுகர் டெஸ்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேருக்கு சுகர் டெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் குணமாயிருப்பாங்க. 50 பேருக்கு டெஸ்ட் பண்ணவர் அவரு செக் பண்ண முட்டாரு சுகரை. ஒரு நாள் லேப்ல உட்காந்துருக்கும் போதே மயக்கம் போட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. மேசிவ் அட்டாக், சுகர் இருந்ததுனால தெரியல, அவுட்டு. காலையில் வீட்டில் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டன் குழம்பு இட்லியும் சாப்பிட்டு இருக்கேன். 2 பக்கம் செல்போனு. இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போறேன். போன் அடிக்குது. எப்ப முடிச்சா இறந்துட்டாரா? நல்லா தானடா இருந்தாரு. அங்கிட்டு இருந்து நல்லா இருந்தவர் தானடா சாக முடியும். அப்படியா? சரி சரி, ஏற்கனவே செத்தவரை திருப்பி சாக முடியுங்கிறேன். அவன் மொக்கையை போடுறேன். அப்படியா? எப்படி இறந்தாரு? சுகர் இருந்திருக்கு, 300க்கு மேலே போயிருந்திருக்கு. காலையில் மட்டன் குழம்பு இட்லியும் சாப்பிட்டவர் தான். அங்கனே விழுந்துட்டார். இவனும் இட்லி மட்டன் குழம்பு வச்சுருக்கான். இவன் திம்பான்னு நினைக்கிறீங்களா? பார்த்துட்டு நமக்கு இன்னைக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இட்லி மட்டன் குழம்பு பார்க்குறப்பெல்லாம் இந்த டெட் பாடி தான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. தொற்றா நோய்களால் இன்று எத்தனை பேர் இறந்து போனார்கள்.
மக்களை தேடி மருத்துவம் என்ற அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலேயே கொண்டு வந்து இன்னைக்கு 2 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்த நம் தமிழக முதலமைச்சர். சாதாரண 100 நாள் வேலை செஞ்சிட்டு இருக்கிற நாட்டில் நடக்கூடிய அந்த பெண்களின் உயிரை காப்பாற்றிய ஒரு திராவிட மாடல் ஆட்சியை போய் திமுக பெண்களை ஏமாற்றுகிறது என்று சொல்லி இன்று இப்படி ஒரு 3 குரூப்புகளுக்கு இடையில தான் நம்ம தலைவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒரு தற்குறி, அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஒரு தற்குறி, ஒரு பைத்தியம், ஒரு கோமாளி. இது யாருன்னு நீங்களே மேட்ச் பண்ணிக்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. தற்குறி யாருன்னு தெரியும், அதே கோமாளி யாருன்னு தெரியும், பைத்தியம் யாருன்னு தெரியும். இவங்களோட எல்லாம் இன்னைக்கு என் தலைவர் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. இன்று என் தலைவர் கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் இல்ல, தங்களுடைய தூதுவர்களை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இன்று அனுப்பி இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்த தொகுதி சீரமைப்பில் இருந்து அனைவருக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு இந்திய மக்கள் அனைவருக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இன்று அவரால் உருவாக்கப்பட்ட அந்த மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம் 10 மாநிலங்களில் 11 கோடி பெண்கள் இன்னைக்கு பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதை தொடக்கி வைத்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வச்சாரு. கனடா நாட்டிலும் லண்டனிலும் அவருடைய திட்டத்தை இன்னைக்கு பின்பற்றுகிறார்கள் என்றால் உலகம் முழுவதும் தனது சேவையால் தனது அரசியல் திறத்தால் பெயர் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். 2 மொழிங்கிறது வெளிநாடுகளில் கூட 2 மொழிகள் தான். இன்னைக்கு லண்டன்ல 2 மொழி கொள்கை தான். என்னென்ன மொழி? லண்டன்ல ஆங்கிலம், லத்தீன். கனடாவில் ஆங்கிலம், பிரெஞ்சு. பிரான்ஸ்ல 1 மொழி கொள்கை தான். அங்க பிரெஞ்சு மட்டும்தான். விருப்பப்பட்ட ஆங்கிலம் படிச்சுக்கலாம். ஜெர்மனியில ஒரே 1 மொழி கொள்கை. சீனால 1 மொழி கொள்கை. இன்னைக்கு பல மாநிலங்கள், இந்தி பேசும் மாநிலங்களில் இல்லாத கல்வித்தரம் நமது தமிழ்நாட்டில் தான் கல்வித்தரம் அதிகமாக இருக்கிறது. ஹிந்தி பேசும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை நம்பர் 1 இடத்தில் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லல. அதே மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவித்திருக்கிற அறிவிப்பில் போன மாசம் வெளியிட்ட அறிவிப்பு என்ன தெரியுங்களா? 1ஆம் கிளாஸ்ல சேர்றவங்க 10ஆம் வகுப்பு வரை முடிக்கிறவங்க இடைநிற்றல் எவ்வளவு இருந்துச்சுனாக்கா 69% இருந்திருக்கு ஆண்களில். பெண்களில் இடைநிற்ற 69% முழுசா படிக்கிறவங்க, 31% இடையில் நின்று போய்விடுகிறார்கள். பெண்களில் 52%, 48% இடையில நின்று போயிடுறாங்க. இது எப்ப? 2009 எடுக்கப்பட்ட கணக்கு. இன்னைக்கு 2024 அந்த இடைநிற்றல் 69% என்பது 100% மாறி இடைநிற்றலே இல்லாத மாநிலம் என்று தமிழ்நாட்டை இன்று பள்ளி கல்வித்துறை உயர்த்தி காட்டி இருக்கிறது. 1ஆம் வகுப்புல சேர்ற குழந்தை 10ஆம் வகுப்பு வரைக்கும் 100% 10ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க அப்படிங்கிற இலக்கை எட்டிய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். இதை நம்ம சொல்லல, மனிதவள மேம்பாட்டுத்துறை சொல்லியிருக்கு. இப்படி சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை உயர்கல்வியிலும் பள்ளி கல்வியிலும் முடக்கி யாரும் படிக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கைதான் புதிய கல்விக் கொள்கை. 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புல கவர்மெண்ட் படிச்சனா அந்த பையன் என்னையா செய்வான்? 3ஆம் வகுப்பு படிக்கிற 8 வயசு பையன், அவனுக்கு டவுசரே ஒழுங்கா போட தெரியாது. அவனுக்கு டவுசர் அவங்க அம்மா போட்டுட்டேன், சட்டை பட்டெல்லாம் போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அவனுக்கு போய் கவர்மெண்ட் பரீட்சை வச்சா அவன் என்னத்துக்கு ஆகும்? 3ஆம் வகுப்புல கவர்மெண்ட் பரீட்சை, 5ஆம் வகுப்புல கவர்மெண்ட் பரீட்சை, 8ஆம் வகுப்புல கவர்மெண்ட் பரீட்சை. 3 பரீட்சையில 3/4 பேர் காலியாகி அம்புட்டு பயில அந்த விஸ்வகர்மா தொழில குலக்கல்வி திட்டத்தில் சேர்த்துட்டு தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக செய்யும் சதி திட்டத்தை முறியடிக்கும் போர் படை தளபதி நம் திராவிட மாடல் முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்த மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்க மாட்டோம்.
தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கப்படும் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க மாட்டோம் என்று உறுதி பூண்டு அவருடைய போர்ப்படையில் நாமும் அணிவகுத்து செல்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த எங்கள் அருமை அண்ணன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்களுடைய வரலாற்றில் 2026 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது போல் அவருடைய மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்,